எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளில் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பார்ப்போம். ஒரு காலத்தில் குடிகாரனாய் ஒரு காலத்தில் பயங்கர பாவியாய் இருந்த நம்மை கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களில் சிலர் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாமல் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவர் உயிர்ப்பிக்க தெய்வம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. என்னென்ன காரியத்தை நீங்கள் இழந்தீர்களோ அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய சரீர சுகத்தை அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் பலத்தை அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் ஞானத்தை அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் வருமானத்தை அவர் நிச்சயம் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்களில் இருந்து அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எப்படி நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே எபேசியர் 2 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை யாரோடு கூட உயிர்ப்பிக்கிறாராம்? கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி எந்த மனிதனையும், எந்த குடிகாரனையும், எந்த பாவியையும், எந்த சினிமா பைத்தியத்தையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இனி எனக்கு வாழ்க்கை இல்லை பிரதர், இதோடு முடிஞ்சு போச்சு, இந்த பலவீனத்தில் இந்த வியாதியில் நான் சாக வேண்டியதான் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய யோசனை. கர்த்தருடைய யோசனை தெரியுமா? நான் உயிர்ப்பிக்கிறவர், நிச்சயம் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், நிச்சயம் உன்னை நிலைநிறுத்துவேன், நிச்சயம் உன்னை எழுப்பி நிற்க வைப்பேன், நிச்சயம் உன்னை ஓட வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அலைந்து திரிவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை நிச்சயம் செய்வார். நீ விரும்புகிற காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நிச்சயம் உனக்கு கொடுப்பார். அவர் உயிர்ப்பிப்பார். உன்னுடைய சூழலில் என்னென்ன காரியங்களை மரித்து போய் கிடக்கிறதோ அவர் உயிர்ப்பிப்பார். மரித்து போன ஜப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். மரித்து போன வேத வாசிப்பை உயிர்ப்பிப்பார். மரித்து போன விசுவாசத்தை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட அவர் மேல் நாம் விசுவாசமாய் இருப்போம். அவர் நம்மை எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீர் நாங்கள் வாசித்திருக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக, ஒவ்வொரு பிசினஸ்ல இறங்குவதாக, ஊழியத்தில் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தரின் வெளிச்சமாய் மாற்றுவீராக. அந்தகாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆச்சரியமான ஒளியை நீர் வெளியே ஆண்டவரை கொண்டு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையாய் நடத்தும் ஆண்டவரே. விரும்புகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கைக்குடி வர பண்ணுவீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆச்சரியமாக நடத்தும் அப்பாண்டா. ஆண்டவரே சோதரங்கர்த்தா, உடைய பிள்ளைகள் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு முடிவையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. இத்தனை நாட்கள் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரின் தடைகளை மாற்றி சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரின் பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுப்பீராக. மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.